வணக்கம் டாலர் டோலிகளே, வெல்கம் பேக் டு அவர் அட்டி கேங் சேனல். அதாவது பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த அரசியல் பரபரப்புல நம்ம ஒரு சில விஷயத்தெல்லாம் மறந்துட்டோம். எது? இந்த கருப்பு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த படத்தையே சுத்தமா மறந்துட்டோமே, அதுவா? இல்ல இந்த எலெக்ஷன் ரிசல்ட்னால ஐபிஎல்லே மறந்துட்டோமே, அதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அட்டி ஒன்று போட்டிருப்பேன். இந்த மாதிரி மே 6ஆம் தேதி பென்டன் காமிக் ரிலீஸ் ஆகுது, அது எப்படியும் கண்டிப்பா இந்தியாவில் ரிலீஸ் ஆகும், அது எப்படின்னா கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்கி படிச்சு என் ஸ்டைலில் அந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன்னு. ஆனா எனக்கு சுத்தமா அந்த காமிக் கிடைக்கவே இல்லை நண்பர்களே. இந்த மாதிரி அமேசான்ல பார்த்தேன் இல்லை, ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தேன் இல்லை, டூப்ளிகேட் ப்ராடக்ட் விற்கிற மீஷோல பார்த்தேன் இல்லை, சரி வேலூர்ல சுத்தி சுத்தி கடையில பார்த்தேன், எங்கேயுமே இல்லை நண்பர்களே. என்னடா இது, நம்ம அட்டி மெம்பர்ஸுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோமே, இந்த மாதிரி ஸ்டோரி சொல்றோம்னு கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போதான் ஒரு வெப்சைட்டில் அதோட சாஃப்ட் காப்பி இருந்துச்சு. அதை அஃபிஷியலாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படித்து உங்களுக்காக இந்த அட்டியில் அந்த ஸ்டோரியை என் ஸ்டைலில் சொல்ல போகிறேன். சரி, வளவல கொலவலன்னு பேசாமல் நம்ம அட்டிக்குள்ளே போய் அந்த ஸ்டோரியை பார்ப்போம். பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலே வில்காக்ஸ் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அந்த நேரம் வந்துடுச்சு. அளவில்லாத அதிகார விருப்பம் தன்னோட இறுதியான பிரபஞ்ச விதியை சந்திக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. நான் இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப ஏளனமா பார்க்கிறேன். என் பேரரசு ஆட்சிக்கு கீழே அடங்கப்பட வேண்டிய சாதாரண நிலப்பரப்பு தான் இதெல்லாம். எனக்கு எதிராக நிக்க துணிஞ்ச எக்கச்சக்கமான உலகத்தை எல்லாம் அழிச்சு தீக்கிரையாக்கிட்டேன். என்னை தோற்கடிக்க ஏதாவது ஆயுதம் இன்னும் இருக்கா? என்னை சவாலுக்கு உட்படுத்துற மாதிரி ஏதாவது இன்னும் மிச்சம் இருக்கா? சமீபத்துல தான் எனக்கு தெரிஞ்சுது, ஒன்று இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரம் அது என்னோடதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே கட் பண்ணியே நம்ம எர்த்துக்கு வராங்க. எர்த்துல நம்ம பென் வந்து, இந்த உலகத்துல எதுவுமே நியாயம் இல்லை, இவ்வளோ ப்ளூ இருக்கு, கொஞ்சம் ரெட் இருக்கு, ஆனா என்னோட கோல்டு எப்போதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் வந்து கேட்கிறாரு. நம்ம கிளாசிக் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சுமோ ஸ்லாமஸ் மேலேயும் அந்த சுமோ ஸ்லாமஸ் கார்டு மேலேயும் பென் வந்து எவ்வளோ ஒரு அடிக்டா இருப்பாரு அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அதுலேயே அந்த கோல்டு கார்டு கிடைக்கணுன்றதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்படுவாருன்றதும் நமக்கு தெரியும். அதே தான் இந்த இடத்துலையும் சொல்ல வராங்க. ஆனால் இந்த இடத்துல பென் வந்து காட்டல, ஒரு அந்த சுமோ ஸ்லாமஸ் கார்டு தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம குவென் வந்து, தெரியல பென், நீ இந்த சுமோ ஸ்லாமஸ்ல எவ்வளவு அடிக்ட் ஆகியிருக்கிறன்றத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு எப்பனா தெரிஞ்சிருக்கா ஏன் நம்ம இது மாதிரி இவ்வளவு பைத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவென் கேட்கறாங்க. இப்பயுமே குவென்னை காட்டல, ஒரு அந்த இதுல தான் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த ஷாட்டுக்கு போனாங்கன்னா அங்க வந்து குவென்னோட பேக் காட்டுறாங்க. அதுல வந்து த சயின்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அப்போ நம்ம பென் வந்து, தெரியல குவென், நீ எப்போ பார்த்தாலும் இந்த இல்லாத ஏலியன்ஸை பத்தி பேசி பேசி அடிக்ட் ஆகியிருக்கே, அதை விடவா நான் இதுல மூழ்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் வந்து உள்ள பூந்துடுறாரு. இப்பயும் யாரையுமே காட்டல. அடுத்த ஷாட்ல வந்து இந்த மார்ஷ் மெலோஸை இந்த ஃபயர் கேம்ப்ல போட்டு வருத்துனுங்கிறாங்க. நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் உள்ள பூந்து, நீங்க 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்துறீங்களா? நம்ம இங்க வந்ததே ஜாலியா இருக்கிறதுக்கு தான், ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்பதான் அந்த 3 பேரையும் காட்டுறாங்க. ஃபயர் கேம்ப்ல 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பென் வந்து, அட என்ன கிராண்ட்பா, நீங்க குழந்தையில இருந்தே நாங்க ஒருத்தர் மாத்தி கோவப்படுத்திப்போம், அதானே எங்க வேலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம குவென் வந்து, இப்ப நம்ம என்ன குழந்தைங்களா, முட்டாள், அதுவும் இல்லாம ஏலியன்ஸ் எல்லாம் உண்மையிலே இருக்காங்க, நீ நம்புனா நம்பு, நம்பலனா போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்கு கோவம் வந்தது. சரி இந்த ட்ரிப் அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, வேற எதனா பத்தி பேசுவோமா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே 2 பேரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. திருப்பி கிராண்ட்பா மேக்ஸே பேசுறாரு. நாளைக்கு நம்ம சீக்கிரம் எழுந்து கிளம்புனா மதியானத்துக்குள்ள மவுண்ட் ரஷ்மோக் போயிடலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே நம்ம பென் உள்ள போந்து, தெரியும் கிராண்ட்பா, நீங்க சொல்றதெல்லாம் நான் கூகுள்ல பார்த்துருந்தா கூட எக்ஸைட்மெண்ட் ஆகியிருப்பேன், ஆனா நீங்க பேசுறதும் உங்க டிரைவிங்கும் உங்க ரூல்ஸும் என்ன அப்படியே கொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே நம்ம குவென் வந்து, அப்பனா நீ கூகுளே தேடி இருக்க வேண்டியது தானே, புத்திசாலி அப்படின்றாங்க. அப்ப நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் உள்ள பூந்து, ஒரு நிமிஷம் இரு, இது ஒன்றும் தண்டனை இல்லை பென், இந்த சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லா நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருக்க போறோம், அது நீ முழுக்க அந்த ஸ்கிரீன்லயே பார்த்து வீணடிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம குவென் வந்து, கவலைப்படாதீங்க கிராண்ட்பா, உங்க ரூல்ஸ் எல்லாம் எங்கள ஒருத்தராவது மதிக்கிறோமே அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பென் வந்து, நீ ஸ்கூல்லயே இப்படி தானே இருப்ப, நல்ல பொண்ணு மாதிரி சீன் போட்டு டீச்சர்ஸோட செல்ல பிள்ளையா அப்படின்னு. உடனே நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் பெருமூச்சு விட்டு அவருக்கு அவரே பேசிக்கிறாரு. சமாளிச்சிடலாம் மேக்ஸ், வெறும் 3 மாசம் தான் இந்த தொல்லை அப்படின்னு. அப்ப நம்ம பென் உள்ள பூந்து, உண்மையாவே நீ இந்த சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இப்படியே தாங்கிடலாம்னு நினைக்கிறியா? உன்னால இந்த கஷ்டத்தை தாங்க முடியும்னு நினைக்கலாம், ஆனா முடியாது, ஏன்னா நீ ஒரு சாதாரண பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கான் பென்னு. அப்ப நம்ம பென் உள்ள போந்து, இப்படியே பேசிட்டு இருக்கு லூஸ் மாதிரி அப்படின்னு உடனே நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்கு சரியான கோவம் வந்தது. நான் உங்க 2 பேரோட பேரண்ட்ஸுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஸ்கிரீன்ல முழுசா அனுபவிக்க முடியாத இந்த அமெரிக்காவை நேரில் காமிச்சு அவங்களை சந்தோஷப்படுத்துவேன்னு.
ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா ஒருத்தர் மாத்தி மாத்தி கொண்டுப்பீங்க போல. அது மாதிரி எதுனா ஒரு ஆச்சுன்னா என் வாழ்நாள் முழுக்க உங்க பெத்தவங்க கிட்ட பேச்சு கேட்க வேண்டி வரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பென் வந்து, அட கவலைப்படாதீங்க கிராண்ட்பா, என்கிட்ட என் கார்ட்ஸ் இருக்கு, நான் ஜாலியா தான் இருப்பேன். அது இருக்கா இல்லையா அந்த புத்தக புழு, அவளோட சயின்ஸ் புக் கொண்டு வந்திருக்கா, அதை வச்சு அவ ஜாலியா இருப்பா அப்படின்னு உடனே பென் வந்து, நீ சொல்றது போலவே இருக்கட்டும் பென், ஆனா என் பேரண்ட்ஸ் சொன்ன இந்த சாக்கா வச்சு என்ன சமாளிக்க முடியாம இந்த ட்ரிப்ல என்ன தள்ளி விடல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பென்னுக்கு சரியான கோவம் வந்தது. கிராண்ட்பா மேக்ஸும் குவெண்டலின் அப்படின்றாரு. நம்ம பென் வந்து, சரிதான், எனக்கும் அவங்க ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க அந்த ஃபயர் கேம்ப்ல இருந்தாங்களே அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாரு. நம்ம பென் வந்து, ஏய் அப்படின்றாங்க. பென் வந்து, நீங்க 2 பேரும் உங்க முட்டாள்தனமான மாஷ் மலசை வறுத்து தின்னுட்டு ஜாலியா இருங்க, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. நம்ம கிராண்ட்பா மேக்ஸும், பென் இரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னதுன்னா, இந்த ஆம்னிட்ரிக்ஸ் பூமிக்கு வரப்போகுது இல்ல, அது ஒரு எரிக்கல் மாதிரி வரும்ல, அதை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதை வந்து அவங்க மொத்த ஆர்மி ஆஃபீஸருக்கும் சொல்றாரு. ஒரு அடையாளம் தெரியாத பொருள் வேகமா பூமியை நெருங்கிட்டு இருக்கு, அதோட ஆற்றலையும் அலவரிசையும் என்னன்னு எங்களால் ஆய்வு செய்ய முடியல, அது எந்த ஸ்பெக்டோரியமும் இல்லை, ஆனா அது எதுவா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமியில வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. போய் கட் பண்ணி நம்ம பென்னை காட்டுறாங்க. பென் வந்து கோவப்பட்டு காட்டுக்குள்ள வந்துட்டார்ல, வந்த வழி வேற மறந்துட்டாரு. இப்ப அவர் புலம்பிட்டு இருப்பாரு. என்னன்னா, ஐயோ எப்பா முடியல, இப்படிப்பட்ட இடத்துல வேற நான் வந்த வழியை மறந்துட்டேன், இப்ப எப்படி திரும்பி போறது அப்படின்னு உடனே டக்குன்னு அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து விழும்ல, அதை பென் பாத்துடுறாரு. நான் அடிச்சு சொல்றேன், இதை பார்த்து பென் ரொம்ப சந்தோஷப்படுவா, ஆனா நான் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து சிக்கிறேனே, என்னது என்ன அந்த பொருள் அது அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு அந்த பொருள் வந்து விழுது. டம்முன்னு ஆம்னிட்ரிக்ஸ் வந்து விழுது. இவரும் தெரிச்சு போய் விழுறாரு அந்த பக்கம். ஓகே ஐம் ஓகே பட் தட் வாஸ் வெரி நாட் கூல். ஆனா என்னது அது, எங்க இருந்து வந்துச்சு, எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு, நான் கிராண்ட்பாவை கண்டுபிடிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து வெனம் மாதிரி பென்னை பார்த்தோன்னே டப்புன்னு அவர் கையில வந்து ஒட்டிக்குது. என்னை விட்டு போ, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவர் கத்துறாரு. என்னை விட்டு போ அப்படின்னு கையை டப்பான்னு ஆட்டுறாரு. அப்போ டப்புன்னு அந்த ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாம் வேற உள்ள வந்துடுறானுங்க. ஆல் மொபைல் யூனிட்ஸ் லிசன், உடனே இந்த காட்டுல எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிங்க, நம்ம டார்கெட் இங்க தான் எங்கேயோ இருக்கு, அதனால உடனே வேலையை ஆரம்பிங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் க்ரூ மொபைல் கமெண்ட் ஸ்டேஷனை ரெடி பண்ண ஆரம்பிங்க, விஞ்ஞானிகள்லாம் சீக்கிரம் இங்க வரணும், இங்க வந்து எதுவா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பொறுப்பு அப்படின்னு உடனே பென் இதெல்லாம் பாத்துறாரு. ஒரு மரத்தை பின்னாடி ஒளிஞ்சின்னு போச்சுரா அப்படின்றாரு. கட் பண்ணா உடனே நம்ம கிராண்ட்பா மேக்ஸ், பென் டெனிசன், ஓ கமான் பென், எங்க இருக்க, இது விளையாடுறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்றப்ப ஆம்னிட்ரிக்ஸ் ஸ்பேஸ்ல இருந்து கிராண்ட்பா மேக்ஸும் பார்த்துட்டு இருக்காரு. அட என்னடா இது, இந்த சம்மர் வெக்கேஷன் ஜாலியா என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தா என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு குவென்னாச்சும் அங்கே எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருப்பான்னு நம்புறேன் அப்படின்னு உடனே கட் பண்ணி குவென் வந்து ஏதோ அந்த சயின்ஸ் புக் படிச்சுட்டு இருக்காங்க. சை இதெல்லாம் ஒரு சம்மர் வெக்கேஷனா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னுக்கிறாங்க, தனியா உட்காந்துக்கிறோமே அப்படின்றதுனால. அப்படியே கட் பண்ண நம்ம பென் வந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸ் கையில வந்து இது என்ன வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்றும் ஃபன் இல்லை, இது சுத்தமாவே ஃபன்னாவே இல்லை, ஏன் இந்த பொருள் என்னால கேட்டவே முடியல, ஏய் வா அப்படின்றப்பவே டப்புன்னு ஒரு கரடி, ரோபோ மாதிரி ஒரு கரடி வந்து பென் அட்டாக் பண்றதுக்கு வருது. ஐயோ என்னது இது, ஏய் இப்ப என்கிட்ட வராத இல்ல அப்படின்னு ஓடுறாரு. அதை பார்த்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடினே இருக்கப்ப டக்குன்னு ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாரு. ஒருவேளை இந்த பொருள் இரு என்னது இது அப்படின்னு சொன்னோடனே இந்த லைட் வந்து டப்புன்னு இந்த கரடியும் கத்துது. இந்த லைட் அதே நேரத்தில் ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்க லைட்டும் ஆன் ஆகுது. ஏய் இந்த லைட் பார்த்து வராத கரடி நில்லு, என்ன நடக்குது எனக்கு அப்படின்னு உடனே அந்த லைட் மொத்தமா பென்னை மாத்தி என்ன ஏலியனா மாத்திருக்கும்னு நினைக்கிறீங்க, 4 ஆர்ம்ஸ். என்னடா ஹீட் பிளாஸ்ட் தானே முதல்ல மாறுவான் பென் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, இதுல 4 ஆர்ம்ஸா மாறுறாரு. 4 ஆர்ம்ஸா மாறினே இருக்கிறப்போ என்னது இது, எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. டப்புன்னு பார்த்தா எனக்கு என் மொத்த உடம்பு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது, எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த கரடி வந்து பென் அட்டாக் பண்றதுக்கு வருது. பேட் ஐடியா, ஃப்ரீடி ஃபாஸ்ட் பியர் அப்படின்றாரு. அது பென் அட்டாக் பண்ண வரப்போ பென்னு அதை எப்படியோ தடுத்து, எனக்கு இப்போ உங்க கூட சண்டை போடுறதுக்கு மூடு இல்லை அப்படின்னு அவர் மூஞ்சியே கடிக்கிறதுக்கு வருது அந்த கரடி. உனக்கு என் மூஞ்சை கடிக்கணும்னா உனக்கு கிடைக்காது, ஏன்னா என் மூஞ்சே இல்லை அப்படின்றாரு. ஆனா அந்த கரடி உர்ற மாதிரியே தெரியல, பென்னை சுத்தி புத்தி அட்டாக் பண்ணினே இருக்குது. உனக்கு சண்டை தானே போடணும், நிஜமா உனக்கு சண்டை தானே போடணும், அப்ப சரி வா, என்னை பாத்தியா என்கிட்ட 4 ஆர்ம்ஸ் இருக்கு உங்க கூட சண்டை போடுறதுக்கு, உனக்கு என் கூட சும்மா ஸ்லாம் போடணும்னா வா வந்து என் அடி, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த கரடி ஜமான்னு எங்கேயோ போய் விழுது. மேன் என்னது
மறுபடியும் வேணாம் அப்படின்றப்ப டப்புன்னு அவர் வந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாறிடுறாரு. மாறிட்டு அவர் வந்து எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் வந்து சோர்ந்து போய் உட்காந்துக்கிறாரு. திருப்பியும் அந்த கரடி வந்து பென் அட்டாக் பண்ணுறது வருது. அதை பார்த்துட்டு பென் இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடுறாரு ஆம்னிட்ரிக்ஸை தட்டினே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ண அதே திரும்ப பண்ணு திரும்ப பண்ணு திரும்ப பண்ணு அப்படின்னு தட்டுறாரு. ஆனால் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் திரும்ப ரீசார்ஜ் ஆகவே இல்லை. யாருன்னா காப்பாத்துங்க அப்படின்னு ஓடுறாரு திப்பு திப்புன்னு. அவர் பேசிட்டே இருக்கப்போ மறுபடியும் ஆம்னிட்ரிக்ஸ் லைட் எரியுது. ஒருவேளை நான் பேசுறதெல்லாம் நீ கேட்குறியா? அப்போ சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆம்னிட்ரிக்ஸ் அழுத்துறாரு. இப்போதான் தலைவன் ஹீட் பிளாஸ்டாவே மாறுறாரு. ஓ இப்போ இது என்னது? அந்த பெரிய 4 கையும் அந்த அரக்கனும் என்ன ஆச்சு? ஒருவேளை நான் தீ பிடிச்சிட்டேன்னா? ஒரு நிமிஷம், ஏய் என்கிட்ட தூரம் போ, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபயரையும் அந்த கரடி மேலே அச்சு விட்டுறாரு. அந்த கரடி எப்பா ஐயோ எம்மா அம்மா துண்டைக்கான துணியை காண அந்த நெருப்போடைய திபி திபி திபின்னு ஓடுது. நீ தப்பிச்சு ஓடுறதுல உன்னை குறை சொல்ல முடியாது கரடி, இது ரொம்ப ஆபத்தா அப்புறம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீட் பிளாஸ்ட்டை பார்த்து அவரே சொல்றாரு. வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா இது யாரோடைய கவனத்தை நான் ஈர்த்திருக்கும், அந்த ஆர்மி ஆளுங்க வேற பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு உடனே கட் பண்ணா ஆர்மி கைஸ் எல்லாம் வந்து சூரிய வெடிப்பு மாதிரி ஒன்று நடந்துச்சு, யாருன்னா அதை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் அங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த துப்பாக்கி வச்சுக்கின்னு. நடந்துட்டே இருங்க, நம்ம பக்கத்துல நெருங்கிட்டோம். அட கடவுளே, இங்க என்ன நடந்துச்சு? ஹேப்பர், கேன் யூ ஹியர் மீ இன் ரேடியோ? இதை பத்தி நான் தகவல் சொல்லணும் அப்படின்னு உடனே கர்னல் ராசம், நான் கால்வே பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னொருத்தர் வந்து, நாங்க விபத்து நடந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கோம், அதிகபட்சம் இன்னும் 1/2 மைல் தூரம் தான். இங்கே ஏதோ பெரிய ஹீட் பிளாஸ்ட் நடந்த மாதிரி இருக்கு, இதை கண்ட்ரோல் பண்ண எங்களுக்கு பேக்கப் ஃபோர்ஸ் வேணும், இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரண சம்பவம் மாதிரி தெரியல அப்படின்னு உடனே இதை அங்கேருந்து கட் பண்ணி இங்கே இந்த மொத்த ஆர்மி ஃபோர்ஸையும் ஒருத்தர் கூட்டின்னு வந்திருப்பார்ல, அவர் வந்து பேசுறாரு. அதே தான், அதனால ஏற்கனவே ஆபத்தான விஷயம் நடந்திருக்கு, அது என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு அதை டீஆக்டிவேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம குவென் என்ன பண்றாங்க அப்படின்னு காட்டுறாங்க. இது முழுக்க நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகும் முன், ஹே நீங்கள் மேக்ஸ் டெனிசன் வாய்ஸ் மெயில் கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க, பீப் சத்தத்துக்கு பிறகு உங்கள் மெசேஜை பதிவு செய்யலாம் அப்படின்னு உடனே நம்ம குவென் வந்து, உங்கள் மெசேஜ் ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், ஆனால் வாங்க கிராண்ட்பா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்புகிறாங்க நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்கு. நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் வந்து டார்ச் லைட் ஆச்சுன்னு பென் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த ஹீட் பிளாஸ்ட் நடந்த அந்த இடத்தையும் வந்து பார்க்குறாரு. ஏய் இப்படி ஏதாவது ஒரு நாள் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம திருப்பி வில்காக்ஸ் கிட்ட போகிறாங்க. ஆல் மைட் அலர்ட், ஆல் மைட் அலர்ட், நீண்ட தூரத்தில் சென்சார் ஒன்று தனித்துவமான சிக்னல் கண்டுபிடிச்சிருக்கு, அது இப்போ டீப் பிளாக் டேட்டா ஃபைலில் ஆம்னி எனர்ஜியோட மேட்ச் ஆகுது, அது லொக்கேஷன் எங்கன்னு நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே நம்ம வில்காக்ஸ், ஸோ ஃபைனலாக அது எப்பவும் மறைஞ்சிருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், நம்ம இப்போ தீவிரமாக அதே நேரத்தில் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கணும், அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணு, உடனே நம்மளோட வார்ப் லான்ச்சுக்காக பக்கத்தில் இருக்க நம்ம பிரைம் ஆப்ரேட்டிவை கான்டாக்ட் பண்ணு, அந்த ஆயுதம் ரொம்பவே பின்தங்கிய பூமி மேலே விழுந்திருக்கு, அவங்க மேலே இருந்து அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு தெரிய வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது இந்த பிரபஞ்சத்தை ஆள்றதுக்கான சாவி அப்படின்னு சொல்கிறான் வில்காக்ஸ். அப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும், அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா? இதான் நண்பர்களே பென்டன் காமிக்கோட ஃபர்ஸ்ட் இஷ்யூவோட ஸ்டோரி. இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட செகண்ட் இஷ்யூலாம் எப்படி வரும்ன்றது தெரியல. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்க்கும்போது ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. செகண்ட் இஷ்யூலாம் போக போக தான் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். அதுவும் நான் எப்படின்னா கஷ்டப்பட்டு ஆன்லைன்லேயே சாஃப்ட் காப்பியாக வாங்கி உங்களுக்காக அந்த ஸ்டோரியை நான் அந்த ஸ்டோரியை விட மாட்டேன், கண்டினியூவாக சொல்லிட்டு போவேன். ஆனால் நீங்கள் அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்கணும்னா எனக்காக ஒன்று பண்ணணுமே. என்ன பண்ணணும் தானே கேட்குறீங்க? என் அட்டி கேங்கில் வந்து அட்டி மெம்பராக ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏன் அட்டி கேங்கில் நீங்கள் ஒரு மெம்பரு. சீக்கிரம் சட்டு புட்டுன்னு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பென்டன் சீரிஸ் உங்களால் ஃபுல்லாக பார்த்து கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். சரி நண்பர்களே, அடுத்த அட்டகாசமான அட்டியை போடுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன்.